ஜனநாயக முற்போக்கு அந்த மதச்சார்பற்ற கூட்டணி மக்கள் மன்றத்திலும் கோரிக்கையை வலுவாக வைத்த இந்திய மேற்கு மண்டல பொறுப்பாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் மாவட்ட செயலாளரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் நமது மாண்புமிகு திரு துரை வைகோ அவர்களை வெல்லும் தமிழ்நாடு என்ற தலைப்பிலான இந்த மாநாட்டினுடைய தலைவர் தமிழ்நாடு விளைவித்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக நாம் யாராவது ஒருவர் பங்கெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் என்னை அனுப்பி வைத்தார். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை அருந்ததிய சமூக மக்களுக்கு 2011 சட்டமன்றத்தில் அவர்களுக்கான உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும், சட்டமன்றத்திலே உங்களுடைய குரல் ஓங்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டு ஒரே ஒரு மறுதீர்ப்பு சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆகவேதான் தமிழ் புலிகள் இந்த தேசத்தை பற்றி கவலையோடு இந்த சமூகத்தை பற்றி முன்னாள் பிரதமர் அவர்கள் பெருமதிப்புரிய தேவகவுடா அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்குதான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இருக்கிறார். ஆகவே அவர் இருக்கும் இடம்தான் இந்தியாவுக்கு போக வேண்டும். பழனியில் இருப்பவர்கள் அரசு கலைஞர்கள் கல்லூரிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கோயம்புத்தூருக்கு போக வேண்டும். இன்றைக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி 234 சட்டமன்றத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட மாடல் அரசு விரும்புகிறது. ஆகவேதான் நான் முதல்வன் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை நம்முடைய தலைமையார் அவர்கள் சொன்னார். ஒரே ஒரு செய்திதான், இருக்கக்கூடிய 60 தொகுதிகளும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாக வெற்றி பெறும். இங்கிருந்து சண்படிவாத கும்பல், பிஜேபி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் ஒரு கலப்பணி செய்வோம் என்று சொல்லி புலிகளின் காடுகளாய் சேவைகள் மாறும். அங்கு குடியில் போங்கள் தீரும் என்று சொல்லி செல்வராஜ் அவர்கள் தேசிய குழு உறுப்பினர் உரையாற்றுவார்கள். துரை வைகோ அவர்களே, கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் ஈஸ்வரன் அவர்களே, ஒரு விதமான உணர்ச்சி கொதிக்கும் வரலாற்று நிகழ்வுகளும் எங்களுடைய நினைவுகளிலே இருக்க முடியுமா? சொல்லத்தான் வேண்டும். கொள்ளாதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லத்தான் பொதுச் செயலாளர் தலைவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டிலே ஒரு கருத்தியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இப்போது உரையாற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பணிவான எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து உறுதிமொழியும் எடுத்துக் கொள்கிறோம், வாக்குறுதியும் வழங்குகிறோம். அண்மையிலே ஒரு சம்பவம் நடந்தது. நம்பிக்கை இம்மூன்றையும் மூலதனமாக வைத்துக் கொண்டு கொங்கு மண்டலத்தை தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக விளங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொங்கு மண்டல செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, சாதிய ஆதிக்கத்தை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தின் நம்பிக்கை ஒழுக்கீட்டாக விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை நாயகராக திராவிட இயக்க போர்வால் தலைவர்
வைகோ அவர்களின் அன்பை பெற்றவர், நன்மதிப்பை பெற்றவர். இம்மாநாட்டின் தலைவர், தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர், என் ஆறுயிர் சகோதரர் நாகை திருவள்ளுவர் அவர்களே, வணக்கம். ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களே, ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த உங்களில் பலரை போல தன்னுடைய இளமை காலத்தில் சாதிய கொடுமைகளை அனுபவித்தவர் சகோதரர் நாகை திருவள்ளுவர். அன்று முதல் இன்று வரை தந்தை பெரியாரின் வழியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் காட்டிய பாதையில் எவ்வித சமரசமின்றி இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்காக பாடுபடுகிறார். நாட்டிற்கு விடுதலை கிடைத்து 78 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் சாதிய ஆதிக்கத்திலிருந்து நாம் முழுமையாக விடுபடவில்லை. இத்தகைய சூழலில் நீங்கள் தன்மானத்துடன் வாழ்ந்திட வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ்ந்திட வேண்டும். உங்களை அவமதிக்கும், சிறுமைப்படுத்தும் ஆதிக்க சக்தியின் ஆதிக்க சக்தி, சாதிய ஆதிக்க சக்தி என்ற அரக்கனின் பிடரியை பிடித்து போராடுகின்ற வேங்கையாக ஒரு தமிழ் புலியாக விளங்குகிறார் சகோதரர் நாகை திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லாருக்கும் சிறப்பவா, செய்தொழில் வேற்றுமையான் என்று திருக்குறள் சொல்கின்றது. பிறப்பால் அனைவரும் சமம் என்று திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் சொன்னார். அதை நிகழ்காலத்தில் மெய்ப்படுத்த போராடுகிறார் என் அன்பு தம்பி நாகை திருவள்ளுவர் அவர்கள். தம்பி, கட்டுப்பாடு வேணும், கட்டுப்பாடு அவசியம் வேணும், புரியுதா? இன்றல்ல நேற்றல்ல தலைவர் வைகோ அவர்களுக்கும் சகோதரர் நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கும் இடையிலான அந்த உறவு 20 ஆண்டுகளை கடந்து ஒரு நீண்ட நெருங்கிய ஒரு பாச உணர்வு. தமிழ் மக்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக தலைவர் வைகோ அவர்கள் அறிவித்த மாநில அளவிலான அனைத்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பணியாற்றியவர்கள் சகோதரர் நாகை திருவள்ளுவரும் தமிழ் புலிகள் இயக்கத்தை சார்ந்த தோழர்களும். தலைவர் வைகோ அவர்களின் தேர்தல் களங்களில் தொடங்கி என்னுடைய 2024 திருச்சி நாடாளுமன்ற வெற்றி வரை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உழைத்தவர்கள் அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவரும் தமிழ் புலிகள் இயக்க தோழர்களும். அதே வேளையில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவர் போன்ற இளம் தலைவர்கள் வளர வேண்டும், தமிழக அரசியலில் முன்னேற வேண்டும் என்று மனதார நினைத்தவர், இன்றும் நினைப்பவர் தலைவர் வைகோ அவர்கள். எனவேதான் விளிம்பு நிலை சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக தமிழ் புலிகள் இயக்கத்தின் குரல், சகோதரர் நாகை திருவள்ளுவரின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில்
மக்கள் நல கூட்டணியில் எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் ஒரு தொகுதியை தமிழ் புலிகள் இயக்கத்திற்கு ஒதுக்கி தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நாகை திருவள்ளுவரை போட்டியிட செய்தார் தலைவர் வைகோ அவர்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. எங்கள் இயக்கத்திலும் எதிர்ப்பு எழுந்தது. தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் நாகை திருவள்ளுவர் மாற்றப்பட வேண்டும் என்ற குரல்கள் எழுந்தன. ஆனால் வெற்றியோ தோல்வியோ நாகை திருவள்ளுவன் தான் வேட்பாளர். அதில் மாற்றமில்லை. என் விருப்பத்திற்கு மாறாக அவரை மாற்ற நினைத்தால் அது தமிழ் புலிகள் இயக்கத்திற்கு ஒரு பின்னடைவு அல்ல. நாகை திருவள்ளுவரின் அரசியல் தோல்வி என்று நான் அதை நினைக்கவில்லை. என்னுடைய பொது வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி தந்தை பெரியாரின் சுயமரியாதை அரசியலுக்கு ஒரு இழுக்கு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சமத்துவ கொள்கைக்கு ஒரு பின்னடைவு என்று கருதுகிறேன் என்று தலைவர் வைகோ அவர்கள் ஆவேசமாக அன்று முழங்கினார். அது மட்டுமல்ல, தலைவர் வைகோ அவர்களுக்கும் நம்முடைய சகோதரர் நாகை திருவள்ளுவருக்கும் உள்ள உறவு, அவர் எவ்வளவு நமது சகோதரர் மேல் பற்று வைத்திருக்கின்றார், உங்கள் இயக்க தோழர்கள் மீது பற்று வைத்திருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்ட இன்னொரு நிகழ்வு. இது தனிப்பட்ட நாகை திருவள்ளுவருக்காக அல்ல, காலமாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். இந்த சமுதாய மக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தன்மானத்தோடு வாழ வேண்டும், சுயமரியாதை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சகோதரர் நாகை திருவள்ளுவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்பொழுது அவருடைய திருமணம் தலைவர் வைகோ தலைமையில் நடைபெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தோழர். ஆனால் அன்றைய அரசியல் சூழ்நிலையில் தலைவரால் ஒரு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் மறுத்தார். அப்பொழுது நம்முடைய சகோதரர் நாகை திருவள்ளுவர் வாடிய முகத்தோடு தோழர் திருமுருகன் காந்தியை அழைத்துக் கொண்டு என்னுடைய சென்னை இல்லத்திற்கு வந்தார். என்னுடைய பொது வாழ்க்கைக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் தலைவர் வைகோ அவர்கள். தமிழ்நாட்டு அரசியல் சபையில் எங்கள் இயக்கத்தினை சரிசமமாக அமர வைத்து அழகு பார்த்தவர் தலைவர் வைகோ அவர்கள். அவருடைய தலைமையில் என்னுடைய திருமணம் நடைபெற வேண்டும், அதை நிறைவேற்றி வையுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், கவலைப்படாதீர்கள், தலைவர் வைகோ அவர்கள் கண்டிப்பாக வருவார், நீங்கள் திருமண வேலைகளை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு தலைவர் வைகோ அவர்களை சந்தித்து கடுமையான ஒரு வேலை நெருக்கடி தான், கடுமையான ஒரு அரசியல் சூழ்நிலை. ஆனால் சகோதரர் நாகை திருவள்ளுவன் உங்கள் மீது அளவற்ற பற்று கொண்டவர், அவருடன் பயணிக்கும் தோழர்கள் அனைவரும் உங்களை நேசிக்கின்றவர்கள், அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த திருமணத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவரும் அதை சம்மதித்து அதன் பின் சகோதரர் நாகை திருவள்ளுவரின் திருமணம் சென்னை அறிவாலயத்தில் தந்தை தலைவர் வைகோ அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள் முன்னிலையில் அந்த திருமணம் நடைபெற்றது. நானும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தேன். நான் இன்றைக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றேன், இன்றும் நாளையும் என்றென்றும் நானும் சரி, தலைவர் வைகோ அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் சகோதரர் நாகை திருவள்ளுவருக்கும் தமிழ் புலிகள் இயக்கத்திற்கும் என்றும் அரணாக இருப்போம், துணையாக இருப்போம் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். நாட்டின் விடுதலை, முதல் விடுதலை போர் தெற்கு சீமையில் இன்றைய தென்காசி மாவட்டத்தில் நெற்கிட்டம் சேவலில் 1755 ஆண்டில் நடைபெற்றது. மன்னர் பூலித்தேவன் மாவீரன் தன்னுடைய தளபதி ஒண்டி வீரனின் துணையோடு
ஆங்கில படைகளை முறியடித்து வெற்றி கண்டார். சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று சிங்கத்தை அடக்குவது போல தன்னந்தனியாக ஆங்கிலேயரின் முகாமிற்கு சென்று அவர்கள் குற்றத்தை அடக்கிய ஒரே வீரன், ஒற்றை வீரன், ஒண்டி வீரன். அந்த ஒண்டி வீரனின் மரபு மொழியில் வந்தவர்கள் நீங்கள் அனைவரும். மாவீரன் பொல்லாதவர்கள் மரபு மொழியில் வந்தவர்கள் நீங்கள் அனைவரும். எவ்வாறு பூலித்தேவன் ஒண்டி வீரனின் துணையோடு ஆங்கிலேயர்களை வீழ்த்தினாரோ, எவ்வாறு தீரன் சின்னமலை தன்னுடைய தளபதி பொல்லானின் துணையோடு ஆங்கிலேயர்களை வீழ்த்தினாரோ, அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நாகை திருமுருகன் துணையோடு, தமிழ் புலிகள் இயக்கத்தின் துணையோடு, ஜனநாயக சக்தியின் துணையோடு மதவாத பாஜக வீழ்த்துவார். வெல்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் பேசும்போது நாம் உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்கும்போது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஒவ்வொன்றும் ஆணித்தனமான கருத்துக்கள். நம்முடைய தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த அருந்ததிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த, உரிமைகளை பெற்றுத்தர, விடுதலைக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டு இந்த அமைப்பை உருவாக்கி ஒரு சிறிய அளவு இருந்த அமைப்பை இன்று கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான நபர்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாநாட்டினை இன்னைக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள தலைவராக தன்னை மெருகேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் கடந்து வந்த பாதையை நாம் பின்னோக்கி பார்க்கும்போது அதில் அவருக்கு வந்த வலிகள், வேதனைகள், இதை எல்லாத்தையும் தாண்டி இன்று இந்த சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய மாநாட்டை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் இங்கு சாதனை படைத்து விட்டார். அண்ணன் நாகை திருவள்ளுவரிடம் பேசும்போது நான் கேட்டேன், நீ எங்க மாநாட்டை நடத்த போறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த பெருமைக்குரிய கரூர் மண் என்று சொன்னார். இந்த கரூர் மண்ணை பொறுத்தவரை இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் கோட்டை. அவர் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காத, எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காத ஒரு சிறந்த அரசியல் தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அனைத்து மக்களுக்கும் தேவைகளில் அனைத்து மக்களுக்கான தேவைகளை தொடர்ந்து அவர் வலியுறுத்தி இந்த கரூர் மண்ணில் மிக சிறப்பு வாய்ந்த திட்டங்களை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பட்டியல மக்கள் என அனைத்து மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு சிறப்பான அரசியல் தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவர் எப்படி இந்த மாநாட்டை நடத்துவதற்காக இந்த கரூர் மண்ணை தேர்ந்தெடுத்தாரோ, அதே போல சில மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னிடம் சில பணிகளை இட்டிருந்தார். மிக முக்கியமாக நம்முடைய துறை சார்பாக நம்மளுடைய பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சென்றடைந்து அவர்களுக்கான தேவைகளை அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்ற கட்டளையை இட்டிருந்தார். அப்போது நீங்க எங்க துவங்குகிறீர்கள் என்று கேட்டபோது நான் எடுத்த இடத்திலே சொன்ன முதல் மாவட்டம் அது கரூர் மாவட்டம் தான். காரணம், இந்த கரூர் மாவட்டம் என்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம். அதை சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிறந்த நிர்வாகியாக, தலைவராக நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும் போது இங்கிருந்து தொடங்கினால்தான் அது சிறப்பாக இருக்கும், வெற்றி பெறும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த பயணத்தை நாங்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து தொடங்கினோம்.
இங்க இருக்கக்கூடிய கரூர் பகுதியை சார்ந்த வெவ்வேறு பட்டியல மக்கள், அருந்ததியர் மக்கள் என நானும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவரும் இணைந்து அவர்களிடம் சென்று அவர்கள் தேவைகளாம் அறிந்து இந்த பயணத்தை தொடர்ந்து உள்ளபடியே இந்த கொங்கு மண்டலத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களின் தேவைகளை வந்து அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த பெருமைக்குரிய இந்த கரூர் மண்ணில் இங்கு நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் இந்த மாநாட்டை, அதுவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அந்த முப்பெரும் விழா நிகழ்த்திய அதே திடலில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் நடத்திய அந்த நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, கரூர் மாவட்டம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த அருந்ததியர் மக்கள் இந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கிறார் என்றால் இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த அந்த நாகை திருவள்ளுவர் அவர்கள். இதுல மிக முக்கிய பங்கு இங்க இருக்கக்கூடிய அருந்ததியர் இளைஞர்களுக்கு உண்டு. பல்வேறு அருந்ததியர் சொந்தங்களை உயர்த்தக்கூடிய பல்வேறு அமைப்புகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது. இருந்தாலும் அதில் அதிக அருந்ததியர் இளைஞர்கள் எந்த கட்சியில் இருக்கிறது என்றால் அது தமிழ் புலிகள் கட்சியில் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு புதிய உத்வேகத்துடன் இந்த தமிழ் புலிகள் கட்சி சிறப்பாக அந்த நாகை திருவள்ளுவர் அவர்கள் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு உறுதுணையாக நம்முடைய திராவிட சித்தாந்தத்தை ஏந்தி வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்காக மிக முக்கியமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சியில் ஒன்று நம்முடைய தமிழ் புலிகள் கட்சி. அவர்கள் கொண்டு வந்த 25 தீர்மானங்கள் படிக்கும் போது முதல் தீர்மானமே அதுதான், 2026 திமுக வெற்றி பெறணும், அதற்கு உறுதுணையாக தமிழ் புலிகள் கட்சி இருக்கும் என்கின்ற தீர்மானத்தை இந்த மாநாட்டின் வாயிலாக நம்முடைய நாகை திருவள்ளுவர் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார். இன்னைக்கு அருந்ததிய மக்கள் அவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீட்டியிருக்கிறார். உள்ளபடியாக நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த 2009 கொண்டு வந்த 3% இடஒதுக்கீட்டின் வாயிலாக கிட்டத்தட்ட 11 வருஷம் நம்முடைய அருந்ததியர் மக்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டன. ஆனால் அந்த 3% இடஒதுக்கீட்டுக்கு பின்பு நம்முடைய அருந்ததியர் மக்களின் சூழல் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்றால் பல ஆயிரம் மருத்துவர்கள் வெள்ளை கோட்டு போட்டு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்களாக, காக்கி சட்டை போட்டுக்கொண்டு இங்கு காவலர்களாக உலா வரும் காவல்துறை அதிகாரிகளாக, கருப்பு கோட்டு போட்டுக்கொண்டு நீதிமன்றத்தில் உலா வரக்கூடிய வழக்கறிஞர்களாக, பச்சை இங்கு பேனாவை வைத்துக் கொண்டு பல்வேறு அரசு துறை ஆவணங்கள் கையெழுத்து கொடுக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளாக இன்னைக்கு அருந்ததியர்கள் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழர் கலைஞர் அண்ணன் தளபதி அவர்கள். ஒரு சாதாரண நிலையில் இருந்த அருந்ததியர்களை இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்த்தி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் இன்னைக்கு அவர்களுக்கான இந்த பணியை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மடிந்து கிடந்த இந்த சமூகத்துக்கு மகுடம் சூட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அளவுக்கு இந்த அருந்ததியர் இன மக்களுக்கு தேவையான அனைத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இதற்கு நன்றி கடனாகத்தான் நம்முடைய அருந்ததியர் சொந்தங்கள் 10 வருடத்தில் அடைந்த வளர்ச்சியை நன்றி மறவாமல் 2021 68% வாக்குகளை நம்முடைய முதலமைச்சருக்கு தந்து இன்னைக்கு அரியணையில் அமர்த்திருக்கிறார்கள்.
நம்முடைய அருந்ததியர் மக்கள் என்றுமே நன்றி மறவாதவர்கள். நாம ஒருத்தரை பிடிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு உடும்பு புடி மாதிரி, அவங்கள விடவே மாட்டோம். கடந்த காலங்கள்ல எம்ஜிஆர் அவர்கள் படத்துல நடிச்சாரு. மதுரை வீரன் என்கின்ற அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சதுனாலேயே நம்ம அதிமுகவை பல்வேறு வருடங்களாக வெற்றி பெற செஞ்சோம். ஆனா உண்மையான வளர்ச்சி 3% கொடுத்து இன்னைக்கு உண்மையான உயரத்தை அடையறதுக்காக பாடுபட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், அண்ணன் தளபதி அவர்கள். அதை அறிஞ்சுதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அரியணையில இன்னைக்கு அமர்த்தி இருக்கிறீங்க. ஆக மொத்தம் உண்மையான மதுரை வீரன் யார் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். அதைதான் நான் சட்டமன்றத்தில் ஆதிதிராவிடத்துறை மானியத்தில் பேசும்போது உணர்வு பூர்வமாக உறக்கமாக சொன்னேன். உண்மையான மதுரை வீரன் நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று. ஏனென்றால் நம்முடைய அருந்ததியர் மக்கள் உள்ளபடியாக அவர்கள் உயர வேண்டும். அவர்களுடைய உண்மையான நிலையை புரிந்து அவர்களை எப்படி எப்படியெல்லாம் உயர்த்தணுமோ அது எல்லாத்தையும் நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு 2021 நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு எல்லா விதத்திலும் நம்முடைய அருந்ததியர் மக்களுக்கான பெருமைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆதிதிராவிடத்துறை என்ற இந்த மிகப்பெரிய துறையை ஒரு சாதாரண சாமானியனான ஒரு அருந்ததியராக இந்த மதிவேந்தன் கையாள முடியும் என்கின்ற நம்பிக்கையை என் மேல் வைத்து இன்னைக்கு இந்த துறையை எனக்கு அளித்து நம்முடைய அருந்ததியர் சமூகத்துக்கே பெருமை சேர்த்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். தூய்மை பணியாளர் வாரியத்தில் முதல் முறையாக ஒரு தலைவர் ஒரு அருந்ததியராக பணியமர்த்தியவர் அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். தூய்மை பணியாளர் வாரியத்தின் துணைத் தலைவர் ஒரு அருந்ததியராக பணியமர்த்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல பட்டியல மக்களுக்காக அருந்ததியர் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆதி திராவிட நல ஆணையத்தை உருவாக்கினார். அதிலும் பல்வேறு அருந்ததியர் மக்களுக்கு வாய்ப்புகளை தந்தார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய அருந்ததியர் சொந்தங்களுக்கு எந்தெந்த விதத்திலாம் பல்வேறு உதவிகளை அரசு துறை மூலமாக செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் நம்முடைய மக்கள் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நாம் அடைய வேண்டிய லட்சியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இதை நம்முடைய பல்வேறு அருந்ததியர் சார்ந்த அமைப்புகள், இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் வடிவேல் ராமன் உட்பட பல்வேறு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அதை உள்ளபடியே சுமந்து கொண்டு அவர்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மிக முக்கியமான தலைவராக நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அண்ணனோட வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் அவர் வீட்டுக்கு என்னை அழைச்சிருந்தார். நான் போனேன். அவர் அழைப்பை மறுக்காம நான் போனேன். அவர் வீட்டுக்கு நான் போய் பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு சாமானியமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று. ஒரு சின்ன அழகான ஒரு வீடு, ஒரு கூரை வீட்டுல அவரு அவங்களுடைய அம்மா அவங்க மனைவி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க இந்த தருணத்துல இன்னைக்கு இந்த மக்களின் முன்னேற்றத்துக்காக அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஊரா அருந்ததியர் மக்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அவங்களுடைய தேவைகள் அவங்கள உரிமைகள் எங்கெங்க பறிக்கப்படுது எல்லாத்தையும் ஆராய்ந்து அதற்காக தொடர்ந்து போராடி அவர்களுக்காக அந்த பணியை பெற்று தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள். நான் அவர் ஊருக்கு செல்லும் போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் கூட இருக்கும் போதுதான்
நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு அவரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த மக்களை உயர்த்தணுங்கிறதுக்காக பாடுபட்டு இருக்கார். அவருக்கு கண்டிப்பாக நாம் எப்போதும் தோள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவை அப்போது நான் உள்ளபடியே நான் எடுத்தேன். வாங்க விடுங்க, பசங்க கத்ததான் செய்வாங்க, விடுங்க. அதுதான் மாநாட்டில் எல்லாமே இருக்கும். கத்தல் கூச்சல் இல்லைன்னா அப்புறம் மாநாடு எப்படி? நீங்க கத்துக்கணுங்களா? ஆனா பேச விட்டுட்டு கத்துக்க. இந்த எழுச்சியை பார்த்து தானே நாங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறோம். ரொம்ப சைலண்டா இருந்தா அப்புறம் எப்படி? கொஞ்சம் வயலண்டா தான் இருக்கணும். ஆகையால் இந்த அளவுக்கு இந்த பணியை நம்முடைய தமிழ் புலிகள் கட்சி தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ந்து அண்ணன் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அர்ப்பணிப்பான பணியை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருக்காக என்றும் நாங்கள் துணை நிற்போம். இந்த சிறப்பு வாய்ந்த மாநாடு என்பது இந்த கரூர் மண்ணில் வெற்றி பெற்று விட்டது. கண்டிப்பாக அன்னை மரியாதைக்குரிய அன்னை நாகை திருவள்ளுவர் அவர்களும் அவர்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சார்ந்த பணிகள் வெற்றி பெறும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் நானும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அமைப்பை சார்ந்த தோழர்களும் தமிழ் புலிகள் கட்சியை அங்கீகாரம் பெறுவதற்காக தொடர்ந்து உங்களுக்காக உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த மாநாட்டினை இங்க ஏற்பாடு செய்த தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் மிக குறிப்பாக அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கு எங்களுடைய அனைவரின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேர்ந்திருக்கிறது. அடுத்ததாக 2 தளபதிகள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். திமுக கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளரும் மேலாள் அமைச்சரும் தற்போது நமது முன் உரையாற்ற இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நமது புலிகளின் தளபதி அவர்களும் உரை நிகழ்த்துவார். சிறப்பு வாய்ந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய வெல்லும் தமிழ்நாடு மாநாட்டிற்கு மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் வழிநடத்தி இது மாநாடா அல்லது ஒட்டுமொத்த கடல் அலை போல திரண்டிருக்கக்கூடிய எழுச்சி மிகு இந்த நிகழ்வை உருவாக்கி தலைமை ஏற்று இறுதியில் சிறப்புரை ஆற்றுகின்ற புலிகளின் தளபதி எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் திரு பேரறிவாளன் அவர்களே, திரு இளவேணி, உங்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, எனக்கும் சொந்தம். ஆகையால இந்த அமைச்சர் பேசும்போது சொன்னாரு, என் அருமை சொந்தங்களேனாரு. அவங்க உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எனக்கும் சொந்தம். என் உள்ளத்தில், என் இதயத்தில் 2 கலந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாடு நடைபெறுகின்ற பொழுது, இதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுது உங்களுடைய தலைவர் என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் நாகை திருவள்ளுவர் இடத்திலே கலந்து பேசுகின்ற பொழுது, நாங்கள் கரூரிலே இந்த மாநாட்டை நடத்துகிறோம் என்று சொன்னார். நான் சற்று யோசித்தேன். எதற்காக யோசித்தேன் என்று சொன்னால்,
கரூரில் அவர் போட்டியிட விரும்புகிறாரா, அதனால் கரூரில் இந்த மாநாட்டை நடத்துவதற்காக திட்டமிடுகிறாரா என்று கூட என் மனதில் தோன்றியது. என் நண்பரிடத்திலே சொல்லி அவரிடத்திலே பேச சொன்னேன். அவர் எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறாரோ அங்கு நடத்தினால் அவருக்கு அது சாதகமாக இருக்குமே என்று சொல்ல சொன்னேன். அதற்கு அவர் சொன்ன பதில், தேர்தல் என்பது வேறு, இந்த மாநாடு என்பது அனைவரையும் ஒன்றிணைத்து அனைவரும் எளிதில் வந்து செல்லக்கூடிய வகையில் கரூரில் தான் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்று அழுத்தமாக சொன்னார். சரி, கரூரில் நடத்துகின்ற பொழுது எங்கே இடத்தை தேர்வு செய்கிறீர்கள் என்று கேட்டேன். முப்பெரும் விழா நடந்த அதே இடத்தில் நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். நான் அப்பொழுதும் கேட்டேன், அந்த இடம் மிக பிரம்மாண்டமான பெரிய இடமாக இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகளும் மக்களும் வந்து சேர்வார்களா என்று கேட்டேன். நிச்சயம் என்னுடைய தமிழ் புலிகள் வந்து சேர்வார்கள், என்னுடைய அன்பு சகோதரர்கள் வந்து சேர்வார்கள் என்ற உறுதியை சொன்னார். அந்த செய்தியை, உறுதியை இன்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள். உள்ளபடியே உங்கள் அனைவர் சார்பாகவும், அன்பிற்குரிய அமைச்சர் சார்பாகவும், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சார்பாகவும், துணை முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு உதயநிதி அவர்கள் சார்பாகவும், பேரன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு பேசுகின்ற தலைவர்கள் பேசிய பொழுது ஒரு தெருமுனை கூட்டத்தை நடத்தலாம், ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தலாம். ஆனால் ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு மாநாட்டை நடத்துகிறோம் என்று சொன்னால் ஏறத்தாழ 3-4 மாதங்கள் அதற்காக திட்டமிட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்து அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடங்களை பல நாட்களாக பார்த்து செய்யக்கூடிய பணிகளை ஒருங்கிணைத்து அதை சிறப்பாக செய்கின்ற அந்த நிகழ்வு என்பது இன்று நடைபெறுகின்ற இந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநாட்டில் நிரூபித்து காட்டி இருக்கின்றார் அன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள். இது வெறும் மாநாடு அல்ல. 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான பேரன்பிற்குரிய பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற 234 வேட்பாளர்களும் வெற்றி பெற செய்வதற்கான அடித்தளமாக இந்த மாநாடு அமைந்திருக்கின்றன. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கான மாநாடாக இந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநாட்டை அன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். இங்கு அன்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அண்ணன் நாகை திருவள்ளுவனுடைய இல்லத்திற்கு சென்றேன், அங்கே பார்த்தேன் என்று சொன்னார். அவர் இல்லத்திற்கு சென்றார், நான் நாகை திருவள்ளுவனுடைய உள்ளத்திற்கே சென்றிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தினுடைய அன்பு கலந்த பெருமையோடு நான் எடுத்துச் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எத்தனையோ மனிதர்களோடு பழகி இருக்கின்றோம், பேசி இருக்கின்றோம், அவர்கள் சார்ந்து உடன் பயணித்திருக்கின்றோம். ஆனால் நான் பழகிய நாட்களில், நான் பேசிய நாட்களில் உள்ளன்போடு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் அமைதியாக தான் சொல்லுகின்ற கருத்துக்களை ஆணித்தரமாக தான் எடுக்கின்ற முன்னெடுப்புகளை அது வெற்றியடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்னொருத்தோடு பழகக்கூடியவர் அன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள். அவருடைய இந்த பயணம் என்பது, தொடர்ந்து எடுத்துக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்த மாநாட்டினுடைய தொடக்கமாக அவர் செல்லும் இடம். இங்கு அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள் சுட்டி காட்டியதை போல அனைவருடைய குரலாக ஒலிக்க வேண்டிய இடமாக அது அமைய வேண்டும். அதற்கு நாங்களும் அவருக்கு துணை நிற்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு சொல்லி, இந்த மாநாட்டின் மூலமாக நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை, நீங்கள் வைக்கின்ற இந்த தீர்மானங்களை
2 நாட்களில் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய கரங்களில் கொண்டு சேர்த்து மாநாட்டினுடைய தீர்மானங்களை நானும் மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்களும் ஒப்படைப்போம் என்ற உறுதியை இந்த மாநாட்டின் வாயிலாக உங்களிடத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் நீங்கள் நினைக்கின்ற எண்ணங்களையும் வெறும் மாநாட்டின் தீர்மானங்களை மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வோம், அதை சொல்வோம் என்ற உறுதியை இந்த மாநாட்டின் வாயிலாக உங்களிடத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் அருந்ததியர் மக்களுடைய முன்னேற்றம் என்பதை மனதிலே வைத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். மாவீரன் பொல்லானுக்கு நினைவு மண்டபத்தையும் திருவுருவ சிலையும் அமைத்து வைத்து அதை நேரடியாக வருகிருந்து தன்னுடைய பொற்கரங்களால் திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். இந்த அருந்ததிய சமுதாய மக்களுக்கு தேவையான முன்னுரிமைகளை வழங்கிட வேண்டும் என்பதற்காக மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மாண்புமிகு மதிவேந்தன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேர் இயக்கத்தில் துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராக போற்றுதலுக்குரிய மூத்தவர் ஐயா திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து மேடையிலே அமர வைத்து அழகு பார்ப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். தலைமை கழகத்தில் அங்கு இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் நியமனம் செய்யப்பட்ட சூழலில் கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 6 நிர்வாகிகளில் நம்முடைய கரூரை சேர்ந்திருக்கக்கூடிய புகழூரை சேர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பரத் என்பவரை மாவட்டத்தினுடைய பொருளாளராக நியமித்து நம்முடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக தலைமை கழகம் தொடங்கி கிளை கழகம் வரை அனைத்து இடங்களிலும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயக்கத்திலும் சரி அரசிலும் சரி தொடர்ந்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நல்ல அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களே அதற்கு சான்று. ஏறத்தாழ நம்முடைய சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடங்களில் 159 சமுதாய கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்னும் கூடுதலாக ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட சமுதாய கூடங்களை இப்பொழுது கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கரூர் மாவட்டத்திலும் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட சமுதாய கூடங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர், அதை பெற்று தந்தவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள். ஆக ஒரு அரசு என்பது அடித்தட்டு மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான அந்த திட்டங்களை முன்னெடுத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு. அதை வழிநடத்தக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நம்முடைய சமுதாய மக்கள் உயர்கல்விக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அந்த கனவை நினைவாக்கி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஏறத்தாழ 36 லட்சம் வரை வெளிநாடுகளுக்கு உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுக்கான நிதிகளை தந்து அதன் மூலம் பயன்பெறக்கூடியவர்கள் நம்முடைய அருந்ததிய சமுதாய மக்கள் மாணவ செல்வங்கள். இப்படியாக ஒவ்வொரு திட்டமாக பார்த்து பார்த்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்கான திட்டங்களை செய்யக்கூடிய முதலமைச்சருடைய இந்த பொற்கால ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு திட்டங்களை தருகின்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய முழு ஆதரவை தந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சிகளுக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக நன்றியை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தில் முதல் தீர்மானமாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியிலேயே தொடர்தல் என்ற தீர்மானத்தை முதல் தீர்மானமாக முன்னெடுத்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அரசனுடைய திட்டங்களோடு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதோடு இன்னும் பல சிறப்புகளை நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்குவார்கள். சில நேரங்களில் சில இளைஞர்கள் தங்களுடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் பாதை மாறக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட நீங்கள் அதை ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும், சிந்திக்க வேண்டும். நமக்கான அரசு யார்?
நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியவர் அரசு யார், அதனுடைய முதலமைச்சர் யார், நமக்கான நல்ல திட்டங்களை தரக்கூடிய அரசு எது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்திட வேண்டும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து வாக்குகளும் ஒரு வாக்குகள் கூட சிந்தாமல் சிதறாமல் ஒட்டு மொத்தமாக திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்தோம் என்ற உறுதியை நீங்கள் எடுத்திட வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்கள் தேவைகளை நிறைவேற்ற நமது முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற உறுதியோடு இந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கின்றவர்கள் தேர்தல் கள பணியிலே நாம் வாக்களித்தால் மட்டும் பத்தாது. நம் உறவுகள், சொந்தங்கள், நமக்கு தெரிந்தவர்கள் அனைவரிடத்திலும் சொல்லி, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு, அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக, அவர்கள் அமைத்திருக்கின்ற கூட்டணிகளை தமிழ்நாட்டிலிருந்து ஓட ஓட விரட்டக்கூடிய தேர்தலாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் களம் காண வேண்டும். 234 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது என்ற வரலாற்று செய்தியை நாட்டிற்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் அனைவரும் இணைந்து களப்பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வெல்லும் தமிழ்நாடு மாநாடு என்பது நிச்சயமாக வெல்லும் தமிழ்நாடு, அந்த வெல்லும் தமிழ்நாடு மாநாட்டின் மூலமாக உங்கள் குரல் ஒலிக்க வேண்டிய இடத்தில் ஒலிப்பதற்கு நிச்சயமாக மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த எழுச்சிமிகு மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி இருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நான் கூட பாலாஜி அண்ணன் சொன்னேன், நான் மதிவேந்த அண்ணன் சொல்லிட்டாரு, நீங்களும் பேசிட்டீங்க, நீங்க எல்லாம் சொல்லலாம், நான் சொல்லக்கூடிய அந்த இடம் இல்ல, எனக்கு மேல பாஸ் இருக்காங்க, அதனால நீங்க சொன்ன கருத்தை நான் சொல்றதை விட நான் என்னுடைய பாஸ் கிட்ட எடுத்துக்கிட்டு போய் எங்க மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்றோம் அப்படின்னு பாலாஜி என்கிட்ட சொன்ன. நிச்சயமாக நானும் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் அமைச்சர் அவர்களும் உங்கள் எண்ணங்களை, உங்கள் சிந்தனைகளை, இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞருடைய கனவுகளை, நீங்கள் விரும்புகின்ற அந்த நிச்சய எண்ணங்களை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வோம், சொல்வோம். நிச்சயம் அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, பேரன்பிற்குரிய அண்ணன் திரு நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. மாநாடை வெற்றி மாநாடாக அங்கீகரித்த நமது தளபதியின் தளபதி அண்ணன் மேனாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இறுதி உரை, இறுதி பேருரை நமது புலிகளின் தளபதி முழங்க இருக்கிறார். இந்த மாநாட்டு வெற்றியை உங்கள் மத்தியில் பதிவு செய்ய இருக்கிறார். நினைவு சின்னம் இங்கே உங்களுக்கு மேலாள் அமைச்சர் அவர்கள் கொடுத்து காண்பிக்கப்படுகிறது. அதற்கு முன்னாக மாநாட்டு அரசு ஊழியர்கள் செயலாளர் மரியாதைக்குரியவர் பிஎஸ்என்எல் பலராமன் அவர்கள் இறுதியாக இந்த மாநாட்டிற்கு துணை முதல்வர் பங்கேற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உண்மையிலேயே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருப்பதை கண்டு உண்மையிலேயே எங்களுக்கு துணை முதலமைச்சரே இந்த மேடையிலிருந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்ததை போன்ற ஒரு உணர்வை
தந்து மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, இந்த மாநாட்டிற்காக பல்வேறு சிரமங்களுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியிலே களப்பணி ஆற்றி இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக சிறப்பு செய்திருக்கிற கட்சியினுடைய மாநில மாவட்ட அனைத்து மட்ட நிர்வாகிகளே, குறிப்பாக தமிழகத்திலேயே முதலாக ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற வகையிலே நம்முடைய இயக்கம் ஏறத்தாழ 170 தொகுதிகளிலே மாவட்ட செயலாளர்களை நாம் நியமனம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் களப்பணி செய்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றிய நம்முடைய கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களே, கரூரிலே இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த கரூர் பகுதியை சார்ந்த அனைத்து தரப்பு நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, வெல்லும் தமிழ்நாடு என்கிற மாநாட்டை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு தமிழக அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. தோழர்களே, இந்த மாநாட்டிலே ஒரு சில செய்திகளை நான் பதிவு செய்து இந்த மாநாட்டை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். தோழர்களே, தமிழ் புலிகள் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து ஒரு மாநாடை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பல தோழர்கள் எண்ணற்ற கேள்விகளை தொடர்ந்து சமூக வலைதளங்களிலே என்னிடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக ஆதரவு, உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே திமுக ஆதரவு என எந்த தேர்தல்களை எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டே இருக்கிறீர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊதுகுழலாக இருக்கிறீர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா அரசியல் நிலைப்பாடுகளிலும் உடன்பாடு உள்ளவர்களாக இருக்கிறீர்களே. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவிற்கு நீங்கள் ஆதரிக்கிறீர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறது, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஆதரவு நாம் தர வேண்டும் என்கிற பல கேள்விகளை சமூக வலைதளங்களிலே பல தோழர்கள் பதிவிட்டு வருகிறார்கள் என்பதை நான் அறிவேன். தோழர்களே, தமிழ் புலிகள் என்கிற கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தது, ஆதரிக்கும், நாளையும் அது ஆதரித்து களத்தில் செயல்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எந்த நோக்கத்திற்காக என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், இந்த மாநாட்டிலே வெல்லும் தமிழ்நாடு என்கிற தலைப்பிலே நாம் ஏன் மாநாடு நடத்த வேண்டும், 2026ஆம் சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும் என்று நாம் ஏன் ஆசைப்படுகிறோம், ஏன் ஆதரவை தருகிறோம் என்று சொன்னால், இது ஏதோ தேர்தல் தொடர்பான ஆதரவு இல்லை. மாறாக பல நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மண்ணை தொடர்ந்து 2000 ஆண்டு காலமாக ஆரிய கருத்தாக்கம் விழுங்க துடித்துக் கொண்டே இருக்கிறது. வரலாறு நெடுக சமஸ்கிருதத்தை திணித்து, ஹிந்தியை திணித்து, தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை சீரழித்து தமிழ்நாட்டில் மறைமுகமாக பிஜேபி கால் பதித்து விட வேண்டும் என்று முனைகிறார்களே,
அந்த முனைப்பு என்பது பிஜேபி என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய முனைப்பு அல்ல. மாறாக பிஜேபி என்கிற ஆரிய சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆள துடிக்கிறது. இந்த தமிழ்நாடு இதற்கான வரலாறு என்பது தொடர்ந்து ஆரியத்திற்கு எதிரான போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறோம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மூவேந்தர் காலங்களாக இருக்கலாம், சித்தர்கள் காலங்களாக இருக்கலாம், வள்ளலார் காலங்களாக இருக்கலாம். இப்படி பன்னெடுங்காலமாக சமஸ்கிருத திணிப்பிற்கு எதிராக, ஆரிய திணிப்பிற்கு எதிராக அல்லது ஆரிய பண்பாட்டு படையெடுப்பிற்கு எதிராக தொடர்ந்து இந்த தமிழ் மண் போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய நீட்சியாக நீதி கட்சியும் திராவிட இயக்கங்களும் நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஆரிய பகையை நம்முடைய முன்னோர்கள் எப்படி அதை முன்னெடுத்து சென்றார்களோ அந்த முன்னோடிகளுடைய தொடர்ச்சியாக ஆரியத்திற்கு எதிரான போரை தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும், தலைவர் கலைஞர் அவர்களும் தொடர்ச்சியாக ஆரியத்திற்கு எதிரான போரை சமரசமில்லாமல் அவர்கள் தமிழகத்திலே நடத்தி காட்டினார்கள். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஆட்சியிலே அமர வேண்டும்? தோழர்களே, நம்முடைய இயக்கம் பெரியாரை, அம்பேத்கரை தத்துவ தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு களமாடுகிற இயக்கம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் நாம் போராட்ட களத்தில் பெரியாரை, அம்பேத்கரை முன்னெடுத்து எவ்வாறு அந்த சித்தாந்தத்தை நாம் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறோமோ அந்த போராட்ட களத்தை தாண்டி தேர்தல் களத்தில் பெரியாரின் சிந்தனைகளை, அம்பேத்கரின் சிந்தனைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு திராவிட இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடு என்ன? சமூக நீதி, பெண்ணடிமைத்தனத்தை எதிர்ப்பது, சாதி ஒழிப்பு கருத்துக்களை முன்னிறுத்துவது, சமத்துவத்தை பறைசாற்றுவது, ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது என்ற எண்ணற்ற அந்த சித்தாந்த கோட்பாடுகளை திராவிட இயக்கத்துடைய நீட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தேர்தல் அரசியல் களத்தில் அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, இதுதான் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பிஜேபியோ ஒரு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலே அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் இரண்டே செய்திதான் இங்கே முன்வைக்க விரும்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை பாதுகாப்பதற்கான சூளுரையை மட்டுமல்ல, சமூக நீதியை காப்பதுதான் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று பறைசாற்றுகிறது. இந்த பறைசாற்றலை பிஜேபி எங்களுடைய கோட்பாடு சமூக நீதியை பாதுகாப்பதுதான் என்று பிஜேபியால் சொல்ல முடியுமா? ஆணும் பெண்ணும் சமம் என்று திமுக சொல்லும், பிஜேபியால் சொல்ல முடியுமா? மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு இல்லை என்று திமுக சொல்லும், பிஜேபி சொல்லுமா? பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வேண்டும் என்று திமுக சொல்லும், பிஜேபி சொல்லுமா? பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது திராவிட முன்னேற்ற கழக சிந்தனை. பிறப்பின் அடிப்படையிலே 4 வர்ண முறையை நிலைநிறுத்துவது பிஜேபியினுடைய அடிப்படை கோட்பாடு. இப்பொழுது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை விட எந்த சித்தாந்தம் ஆள வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலிலே நாம் முன்வைக்கிற மிக முக்கிய பிரச்சனை. சமூக நீதியை பாதுகாக்கிற திமுக ஆள வேண்டுமா, சமூக நீதியை குளிதோண்டி புதைக்கிற பிஜேபி ஆள வேண்டுமா என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. ஆனா நம்ம நினைக்கலாம், என்ன பிஜேபி ஆள போறதாக அண்ணன் பேசுறாரு, திமுக மாற்றா ஏடிஎம்கே தானே நம்ம நினைக்கலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திமுகவிற்கு மாற்றாக அஇஅதிமுக என்பது அல்ல பிஜேபியினுடைய திட்டம்.
மெல்ல மெல்ல அதிமுகவை அழித்து அந்த இடத்திலே பிஜேபி திமுகவிற்கு எதிராக எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளோடு தான் தொடர்ச்சியாக அதிமுகவை அழிக்கிற வேலைகளை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இதை நாம் தேர்தலாக பார்க்க கூடாது. மாறாக ஒரு கருத்தியல் தெளிவு, கருத்தியல் சித்தாந்தம் ஆளக்கூடிய கட்சியை அமர வைப்பதுதான் நம்முடைய ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. தமிழ் புலிகள் கட்சிக்கு ஏன் அவ்வளவு பெரிய அக்கறை? தமிழ் புலிகள் தேர்தலிலேயே நிக்கல. ஆனா ஏன் திமுக ஆதரிக்கணும் அப்படின்னா, தமிழ் புலிகள் கட்சி தேர்தலில் நிக்காம இருக்கலாம், ஆனால் தமிழ் புலிகள் கட்சியால் யாரை வெற்றி பெற செய்ய முடியும் என்கிற களப்பணி ஆற்றக்கூடிய தன்னம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நான் நிற்கவில்லை என்றாலும் கூட இங்கே யாரை வெல்ல வைக்க வேண்டும் என்று என்னால் நிர்ணயம் செய்ய முடியும் என்கிற ஆற்றல் தமிழ் புலிகள் கட்சிக்கு உண்டு. தோழர்களே, இது மிக முக்கியமான செய்தி. ஒரு இயக்கம் தேர்தலை கூட அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சந்ததியினருக்கு ஒரு கருத்தியல் தெளிவை, அடுத்த தலைமுறை ஒரு நிம்மதியான, ஒரு சுயமரியாதை உணர்வுள்ள தலைமுறையாக மாற வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஆளுபவர்கள் நம்மோடு நம்முடைய கருத்தியலுக்கு ஒற்றியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோட்பாடாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தோழர்கள். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை, திமுகவை தொடர்ச்சியாக வீழ்த்த வேண்டும் என்று எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் திமுகவை வீழ்த்த நினைக்கிறாங்க. அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க தோழர்களே, திமுகவை அவங்க வீழ்த்தணும் நினைக்கிறது திமுக ஒரு தேர்தல் கட்சி என்பது அல்ல. திமுக என்பது சமூக புரட்சியை தேர்தல் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திமுக. இது நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, பிஜேபிக்கு மிக தெளிவாக தெரியும். அப்படி என்ன சமூக புரட்சி? அம்பேத்கர் சொன்னார், ஆணும் பெண்ணும் சமமாக வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்திலே பங்கை சமமாக பிரித்து தர வேண்டும், அதற்கான சட்டம் வேண்டும் என்று அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையை தருகிற போது இந்து மசோதாவை தாக்கல் செய்தார். ஆனால் பிஜேபி சங் பரிவாரிகள் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு சொத்திலே பங்கு தரக்கூடாது என்று அந்த சட்ட மசோதாவை தோற்கடிக்க செய்தார்கள். அதே போலதான் தந்தை பெரியார் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி போராடியவர். ஆக பெரியாரும் அம்பேத்கரும் பெண்களுக்கு சொத்திலே பங்கு வேண்டும் என்று கேட்டார்களே, எந்த பிஜேபி காரனாவது இதற்கு ஆதரவு தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை வீழ்த்த செய்தது பிஜேபியும் சங் பரிவார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட அம்பேத்கர் கனவை, பெரியார் கனவை இந்தியாவிலேயே முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை நிறைவேற்றி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும்தானா? இந்தியாவிலேயே அறங்காவலர் துறை, அதாவது கடவுள் சாமி கும்பிடுற அந்த அறங்காவல் துறை இருக்கிறது அல்லவா, அந்த அறங்காவல் துறையிலே பார்ப்பனர்கள் மட்டுமே கோலாச்சி கொண்டிருந்த காலத்தை மாற்றி அறங்காவலர் குழுவிலே ஒரு பெண்ணை கண்டிப்பாக நியமிக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது திமுக. காவல்துறையிலே பெண்கள் பணியாற்றலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தது திமுக. சமத்துவபுரத்தை கொண்டு வந்தது திமுக. இப்படி சமூக நீதி சார்ந்த இது எல்லாமே சட்டம் கிடையாது, அது ரொம்ப முக்கியம். ஏதோ பெண்களுக்கு சட்டம் ஏற்றிட்டாரு கலைஞர் அப்படி இல்லை, அறங்காவல் துறையில பெண்ணை நியமிச்சிட்டாரு, சட்டம் இல்லை தோழர்களே, இது சமூகத்தினுடைய புரட்சி. பெண்ணை அடுப்பு ஊதுகிற பெண்ணுக்கு படிப்பு எதற்கு என்று கேட்ட பிஜேபிக்கு முன்னால், என்று கேட்ட சங் பரிவார்களுக்கு முன்னால், பெண் அடுப்பு ஊதுபவள் அல்ல, ராணுவத்திலும் காவல்துறையிலும் எல்லா இடத்திலும் பெண்ணை சமமாக அமரச் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சமூக புரட்சியை விளைத்தது திமுக. நமக்கு தெரியுமே,
அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து சட்டம் மட்டும் நம்மள சட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது சட்டம் இல்லை தோழர்களே. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிறாரே, அந்த திராவிட மாடல் என்றால் என்ன? எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் என்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்களே, அதை போன்ற அருந்ததியர் மக்களும் எல்லா இடங்களிலும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்கி இன்றைக்கு எத்தனையோ மேம்பாடுகள் இந்த சட்டம் வந்த பிறகு நாம் வாழ்க்கையில் எண்ணற்ற முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறோம். இதுவெல்லாம் இடஒதுக்கீடு பிரச்சனை அல்ல, இதுதான் சமூக புரட்சி. இப்படி எண்ணற்ற புரட்சிகளை தொடர்ந்து திமுக செய்கிறது. எனவேதான் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றதுன்னா, சட்டம் தானங்க முன்னாடி தானங்க இதெல்லாம் செஞ்சாச்சு, இப்ப என்ன பிரச்சனை? அப்படி இல்ல. 2000 ஆண்டுகளாக தொடர்ச்சியா பிஜேபி பல்வேறு வடிவங்கள்ல தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடிக்குது. ஒரு அண்மையில ஒரு துணை குடியரசுத் தலைவர் பேசுறாரு, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாநிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய கலாச்சாரத்தை சிதைத்து அதனுடைய மொழியை அழித்தால் பிஜேபி எளிமையாக ஊடுருவி விடலாம் என்று ஒரு துணை குடியரசுத் தலைவர் பேசுறாரு. அப்போ அந்த அடிப்படையில் பிஜேபி கால் பதிக்க தமிழ் மொழியை அழிக்க அது முயற்சிக்கிறது. அதற்கு தான் மும்மொழி கொள்கையை அது கொண்டு வர துடிக்கிறது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களிலே எல்லாம் இப்பொழுது உண்மை என்னவென்று சொன்னால், சொந்த அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி அழிந்து எல்லா மாநிலங்களும் ஹிந்தி வந்துவிட்டது. ஏன் தமிழ்நாட்டிலே இன்னும் ஹிந்தி கால் பதிக்க முடியவில்லை? இங்கே பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற எஃகு கோட்டை தமிழ்நாட்டினுடைய காவல் தெய்வங்கள் சொல்லுவாங்க. அதுல நமக்கு தெய்வங்கள் அது ஒரு விஷயம். உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய காவல் தெய்வங்களாக நின்று கொண்டிருப்பவர்கள் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தோழர்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த தெளிவோடு தான் நாம் திமுகவை ஆதரிக்கிறோம். நாங்கள் சட்டமன்றத்தில் அமர வேண்டும். இந்த எளிய மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கு இருக்கிறது. அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் எங்களை ஆளுவது சமூக நீதி கோட்பாடை கொண்ட ஒரு இயக்கம் தான் எங்களை ஆள வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் கிடையாது. அதிமுக சமூக நீதி இருக்கா? அதிமுக கூட்டணியில் சமூக நீதி பேசக்கூடிய கோட்பாடு கொண்ட கட்சி இருக்கா? இல்லை தோழர்களே. எனவேதான் நாம் திமுகவை ஆதரிக்கிறோம். ஒரு இயக்கத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. நம்மை நம்பி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். நாம் ஒரு சமூகத்தினுடைய குறியீடாக இருக்கிறோம். இந்த சமூகத்தை, இந்த இயக்கத்தில் பணி செய்யக்கூடிய இளைஞர்களை, அடுத்த தலைமுறையை ஒரு சரியான பாதையில இட்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த அடிப்படை பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த உணர்வோடு தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம். அருந்ததியர் மக்கள் எம்ஜிஆருக்கு ரசிகர்களாக இருந்த காரணத்தினால் எல்லோரும் அதிமுகவை தான் ஆதரிப்பார்கள் என்கிற ஒரு கருத்து இங்கே பரப்பப்பட்டிருக்கிறது. முன்னொரு காலத்தில் அப்படி இருக்கலாம். எங்களை போன்ற இளைஞர்கள் களத்திற்கு வராத காலத்தில் அப்படி இருக்கலாம். எம்ஜிஆருக்கு பின்னால், இரட்டலைக்கு பின்னால் சென்றிருக்கலாம். தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கு தொடங்கப்பட்டதோ அன்றைக்கு இந்த விளிம்பு நிலை மக்களை சித்தாந்த தெளிவோடு அரசியல் படுத்துகிற பயணம் தொடங்கிவிட்டது. எல்லா கிராமங்களிலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சாட்சிதான் அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் சொன்னார்களே, 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு சாதி வாரியாக திமுகவிற்கு எத்தனை பேர் வாக்களித்தார்கள் என்று ஒரு புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டது. அந்த புள்ளி விவரங்களிலேயே எல்லா சாதிகளையும் விட அருந்ததியர் என்கிற சாதிதான் திமுகவிற்கு 68 விழுக்காடு வாக்குகளை
நாங்கள் சேகரித்துக் கொடுத்திருக்கிறோம். இந்த 68 விழுக்காடு இந்த 68 விழுக்காடு வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த இளைஞர்களை சிந்திக்க செய்த இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த சித்தாந்த தெளிவோடு களமாடுகிற தமிழ் புலிகள் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு சித்தாந்த தெளிவோடு இருக்கிறோம் என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தோழர்களே, நமக்கெல்லாம் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் இதற்காக உண்மையிலேயே எதிர்கட்சிகளாக இருக்கிற அதிமுகவாக இருக்கலாம், புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர்களுடைய கட்சியாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் ஏன் திருவள்ளுவன் அதிமுகவிற்கு வர மறுக்கிறார்? ஏன் விஜயோடு சேர்ந்தால் ஒரு வெளிச்சம் கிடைக்குமே, அங்கீகரிக்காத திமுகவை ஏன் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று பல பேர் என்னிடத்திலே முகநூலிலே கேட்கிறார்கள். அவர்களுக்கு தெளிவாக சொன்னது, திமுகவிடம் இருக்கிற சமூக சித்தாந்தம், சமூக புரட்சி என்கிற அந்த கோட்பாடு எவரிடத்திலுமே இல்லை. எனவே எனக்கு சீட்டு என்பதை விட இந்த நாட்டிற்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்கிற தெளிவு எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய தலைமுறைக்கு அது நல்வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இளைஞர்களே, தமிழ் புலிகளே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே எப்படி 2021 தேர்தலிலே நம்மால் முடிந்த களப்பணியை செய்து இந்த அருந்ததியர் மக்களுடைய வாக்கு சதவீதத்தை திமுகவிற்கு உயர்த்தி வழங்கினோமோ, அதை போல இந்த 2026 தேர்தலிலும் அதிகளவு வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் பெற்றுத்தர வேண்டும். நாம் தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்கள் அறிவித்திருக்கிறோமே. இந்த விளிம்பு நிலை அருந்ததியர் சமுதாயம் 234 தொகுதிகளிலும் கணிசமாக வாழுகிறார்கள். அதில் ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய 80 இடங்களிலே அருந்ததியர் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தொகுதிகள் எல்லாம் மேற்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மேற்கு மண்டலம் பிஜேபியினுடைய கோட்டை, அதிமுகவுடைய கோட்டை என்கிற ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த கோட்டையிலே ஓட்டையிடத்தான் தமிழ் புலிகள் கட்சி கொங்கு மண்டலத்திலே, மேற்கு மண்டலத்திலே மீண்டும் மீண்டும் நாங்கள் களமாடிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி நிச்சயமாக சொல்கிறோம், இனிமேல் மேற்கு மண்டலங்களிலே அதிமுகவிற்கோ பிஜேபிக்கோ இடமில்லை என்பதை நாம் களத்தின் மூலமாக தீர்மானிப்போம். இளைஞர்களை எதை காட்டி ஆசை வார்த்தை காட்டி பேச முடியாது. பிஜேபியில நேரடியாவே எல்முருகன் ஒருத்தரை இறக்கி விட்டாங்க. ஒயிட் காலர்ஸ் இதெல்லாம் பேசுறாங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அவர்கள் எப்படி தொலைநோக்கோடு நடைமுறைப்படுத்துவார்கள் அதெல்லாம் செஞ்சாங்க. எல் முருகன் அல்ல, பழனி முருகனே வந்தாலும் தமிழ் புலிகள் கட்சி இருக்கிறவரை இந்த விளிம்பு நிலை மக்களை சங் பரிவாரிகளால் கைப்பற்ற முடியாது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிப்போம். இந்த மக்களை மட்டுமல்ல, தமிழ்நாட்டையும் சங் பரிவாரிகளால் கைப்பற்ற முடியாது என்கிற அந்த களத்தை வழிபடுத்தக்கூடிய களத்தில் தமிழ் புலிகள் கட்சி நிற்போம் என்பதை மட்டும் இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லி, இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு குறிப்பாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை அண்மையில் தான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எத்தனையோ தலைவர்களை, எத்தனையோ பிரதிநிதிகளை எல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம். அவரை வைத்து மேடையில் பேசக்கூடாது என்று கருதினேன். உண்மையிலேயே சட்டமன்றத்தில் இடம் கிடைத்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவேனோ அதை விட அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய மனதில் எனக்கு இடம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் எனக்கு மிக முக்கியம். இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு நாங்கெல்லாம் கூச்சப்பட்டு ஒதுங்கி நிற்கிறோம். அண்ணன் சகோதரன் மேடையில சொன்னாருன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உண்மையிலேயே நம்முடைய சகோதரராக நின்று கொண்டு நம்ம எல்லாம் ஒரு அரசியல்
அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை எடுத்துச் செல்லக்கூடிய எண்ணற்ற முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் என் அன்பிற்குரியவர்களே, வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி, நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமரச் செய்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முழக்கம் மீண்டும் சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு நாம் களமாடுவோம் என்று சொல்லி இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றிய எல்லா தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த மாநாட்டை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.